ஹாய், நல்லா இருக்கு சீரியஸ் பண்ணியே ரொம்ப நாளாச்சுல்ல. அதனால தான் இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மேஜிக்கலான ஒரு சீனோட வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து எல்ஓடிஆர் படிச்சுட்டு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட். நான் இது வரைக்கும் இது ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி சீரீஸ் ரீட் ஹாபிட் படித்தேன். அதுக்கப்புறமா இது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் இது வரைக்கும் ஃபேண்டசி வந்து படத்தில் பார்த்துருக்கேன். லைக் ஹாரி பாட்டர் ஃபுல்லாக படத்தில் பார்த்துருக்கேன். அதுவும் இன்னும் புக்கு படிக்கல. அண்ட் ஆல்சோ பர்சி ஜாக்சன், அப்புறம் நார்னியா, அதெல்லாம் ஃபுல்லாக சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணதில்ல. பட் 1 or 2 பார்ட்ஸ் மூவிஸில் பார்த்துருக்கேனே தவிர இது வந்து ஆக்சுவலி எல்ஓடிஆர் வந்து ஹாபிட் எல்ஓடிஆர் எதுவுமே நான் மூவிஸும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூ. எனக்கு வந்து அந்த ஹாபிட்டான் அப்புறம் அந்த மிடில் எர்த் எல்லாமே வெரி வெரி நியூ டேர்ம்ஸ். இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வெரி மேஜிக்கல் திஸ் லேண்ட். இதுக்குள்ள போயிட்டா வந்து வெளியே வரணும் அப்படின்னு தோணவே தோணாது. இதுக்கு வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ், இத்தனை பேர் எப்படி இதை லவ் பண்றாங்க, இத்தனை பேர் எப்படி இதை வந்து அப்படியே போற்றி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது படிக்க படிக்க தான் எனக்கு தெரியுது. ஐ எம் ஜஸ்ட் இன் செகண்ட் சாப்டர் நோ. இதுல வந்து ஒரு சீன் வந்து ஆக்சுவலி இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்னீக் பிக் மாதிரி ஹாபிட்லயே இருக்கும். அதையும் நான் படிச்சேன். அப்போயும் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சது. மறுபடியும் இந்த புக்ல நான் ஒன்ஸ் படிச்சேன். ஹாபிட்ல படிக்கிறப்பயே ட்வைஸ் படிச்சேன் அந்த சீன். என்னன்னா ஒரு பர்த்டே வரும் பில்போக்கு. சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ என்னன்னா ஒரு சீன் வரும், பில்போக்கு வந்து பர்த்டே வரும். அதெல்லாம் நீங்க புக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை வந்து கேண்டல்ஃப் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாரு. எனக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தீபாவளி டைம்ல வந்து பட்டாசுலாம் வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அது அந்த வயசாமா அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு இன்னுமே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து வானத்துல வந்து அந்த ராக்கெட் வெடிக்கிறப்போ அப்படின்னு துள்ளி குதிச்சு நான் பார்த்துட்டு இருப்பேன். எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த இது என்னமோ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த சீன் வந்து அவ்வளவு பிடிச்சது. எத்தனை வாட்டி படிச்சாலும் எனக்கு வந்து சலிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஒரு என்ன சொல்றது, இந்த சீனை நான் படிச்சப்போ எனக்கு எப்படி இருந்தது அந்த ரியாக்ஷன் அப்படிங்கறத வந்து ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து என்னோட பர்சனல் டைரி மாதிரி ஆயிட்டு இருக்கு இந்த ப்ரொஃபைல். ஸோ அதை வந்து மனப்பாடம் எல்லாம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபேபுலஸ் ஆன சீன் அது படிக்கிறேன். Until 6:30, when the fireworks started, the fireworks were by Gandalf. They were not only brought by him, but designed and made by him. And the special effects, set pieces, and flights of rockets were led off by him. So here comes the most fantastic part. There were rockets like a flight of scintillating birds singing with sweet voices. Imagine ஒரு தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கிறாங்க, ராக்கெட் வருது, அதுல வந்து பேர்ட்ஸோட வாய்ஸஸோட வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? There were green trees with trunks of dark smoke. Their leaves opened like a whole spring, unfolding in a moment, and their shining branches dropped glowing flowers down upon the astonished hobbits, disappearing with a sweet scent just before they touched their upturned faces. Wow, இது இமேஜின் பண்ணவே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மரம் மாதிரி வந்து அதுல பிரான்ச்சஸ் வந்து அதுல இருந்து பூ மாதிரி கொட்டி அப்படியே நம்ம மேல பட்டு டிசப்பியர் ஆகுறப்போ ஒரு ஸ்வீட் சென்ட் வர வருதான். Okay, there were fountains of butterflies that flew glittering into the trees. Wow, எவ்வளவு மேஜிக்கலா இருக்குல்ல. There were pillars of colored fires that rose and turned into eagles or sailing ships or a phalanx of flying swans. There was a red thunderstorm and a shower of yellow rain. There was a forest of silver spears that sprang suddenly into the air with a yell like an embattled army and came down again into the water with a hiss like 100 snakes. எனக்கு வந்து இதை வந்து நான் எத்தனை தடவை இந்த பேரா வந்து படிச்சுட்டேன், இந்த சீனை படிச்சுட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ தடவை படிச்சுட்டேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டி படிக்கிறப்பையும் எனக்கு வந்து அது அந்த தண்ணீரை போய் அந்த ஹிஸ் வருது, அந்த சவுண்ட் விச் மேக்ஸ் ஸ்னேக்ஸ் மேக் பண்ற அந்த சவுண்ட் வருதுங்கிறப்பல எனக்கு வந்து அந்த நிஜமாவே அந்த இடத்துல நானே இருந்து அந்த ஸ்பியர்ஸ் வந்து போய் கடல்ல விழுந்து அந்த சவுண்டை உருவாக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு எனக்கு. And there was also one last surprise in honor of Bilbo, and it startled the hobbits exceedingly as Gandalf intended. The lights went out. A great smoke went up. It shaped itself like a mountain seen in the distance and began to glow at the summit. Oh, it spouted green and scarlet flames. Out flew a red golden dragon, not life-size, but terribly lifelike. Fire came from his jaws. His eyes glared down. There was a roar, and he whizzed 3 times over the heads of the crowd. They all ducked, and many fell flat on their faces. The dragon passed like an express train, turned a somersault, and burst over Bywater with a deafening explosion.
that is the signal for supper, said Bilbo. இது நான் சொல்றேன்ல, நான் நிறைய வாட்டி படிச்சுட்டேன். எனக்கு அந்த ஃபயர் ஒர்க் சீன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் மோர் மெமரபிள், மோர் எப்படி சொல்றது, எனக்கு அது அந்த ஃபீலிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ வாட்டி எனக்கு படிச்சாலும் எனக்கு அவ்வளோ வாட்டியும் இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி நீங்க படிச்சவங்க இல்ல ஆக்சுவலி மூவிஸ்ல பார்த்தவங்க கூட எனக்கு மூவில எப்படி இருக்கும் அப்படின்னு கிளிப்பிங் மட்டும் தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியல, பட் எனக்கு புக்கு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த சவுண்டு, அந்த இடத்துலயே நான் இருக்கிற மாதிரி அந்த மேஜிக்கல் ஃபீலிங், அது எல்லாமே எனக்கு இருந்தது. தொடர்ந்து வாசிப்போம். பாய்.